தோழர்களே, பென்ஷன் ரிவிஷன் சம்பந்தமாக ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து முயற்சித்து வந்தோம். அது பலனளிக்காத சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் நாம் இப்போது நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் டெல்லியிலே உள்ள பிரின்சிபல் பெஞ்ச் தீர்ப்பாயத்தில் கேட்டில் கடந்த 10 செப்டம்பர் 2020 நாம் வழக்கை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு வழக்கை பதிவு செய்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை வழக்கை பதிவு செய்தவர்கள் நன்கு அறிவார்கள். முதல்ல ஒரு சரியான வழக்கறிஞரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருக்கு உரிய பிரீஃப் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய பிரச்சனை என்ன என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கை என்ன என்பதை அவர் புரிந்து கொள்கிற வகையில் விளக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாம் அவரிடம் அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் பெட்டிஷன் தயார் செய்த பிறகு பல முறை அதிலே திருத்தங்கள் செய்து இறுதியாக பெட்டிஷனை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே வழக்கறிஞரை பொறுத்தளவில் அவர் சட்ட நுணுக்கங்களை ஆராயலாமே தவிர நம்முடைய பிரச்சனைகளை பற்றி, நம்முடைய கோரிக்கையை பற்றி நாம் தான் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஒரு வழக்கறிஞரை நம்முடைய உதவி பொதுச் செயலாளர் தோழர் அனுபம் கௌல் அவர்கள் டெல்லியிலே கண்டுபிடித்து தெரிவித்தார். அவருக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் நீண்ட நாள் தொடர்பு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனென்று சொன்னால், பிஎஸ்என்எல் அதிகாரிகளுடைய பதவி உயர்வு சம்பந்தமான பிரச்சனையை அந்த வழக்கறிஞர் தான் உச்ச நீதிமன்றம் வரையிலே சென்று வாதாடியிருக்கிறார். ஆகவே அவரோடு நீண்ட நாள் தொடர்பு உண்டு. நல்ல சிறப்பான வழக்கறிஞர் என்று அவர் கூறியதின் அடிப்படையிலே அந்த வழக்கறிஞரை நாம் நியமித்திருக்கிறோம். ஆகவே தோழர் அனுபம் கௌல் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்பாகவே 2க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை 2-3 இடங்களில் நாம் ஆலோசித்தோம், அவர்களோடு கலந்து பேசினோம். அவர்களுடைய கருத்தும் நம்முடைய வழக்கு நியாயமானது, நீதிமன்றத்திலே வாதாடக்கூடிய தகுதி உள்ள வழக்கு என்று தெரிவித்தார்கள். எனவே இந்த பின்னணியில் நம்முடைய மத்திய செயலகம் 2020 ஜனவரியில் பெங்களூரில் கூடியது. அதற்கு ஒரு நாள் முன்பாக பெங்களூரில் உள்ள ஒரு வழக்கறிஞரை சந்தித்து பேசினோம். அந்த பின்னணியில் இந்த வழக்கை நாம் பெங்களூர் சிஏடியில் தொடுக்கலாம் என்று செயலகம் முடிவு செய்தது. ஆகவே அந்த வழக்கறிஞரை அணுகினோம் பெட்டிஷன் தயார் செய்வதற்காக. ஆனால் அந்த வழக்கறிஞர் 2 மாதங்களுக்கு மேலாக, ஏறக்குறைய மார்ச் மாத இறுதியிலே தான் அவருடைய டிராஃப்ட் பெட்டிஷனே நமக்கு கொடுத்தார்கள். இதற்கிடையில் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் காரணமாக லாக்டவுன் டிக்ளேர் செய்யப்பட்டது. நாம் ஜனவரியிலே கூடிய போது இருந்த சூழல் பெங்களூர் சிஐடியிலே இல்லை என்ற நிலையும் மாறியது. அதற்கு பிறகு நம்முடைய சில மூத்த தோழர்கள் பெங்களூர் சிஐடியிலே போடுவதற்கு பதிலாக டெல்லியிலே உள்ள
பிரின்சிபல் பெஞ்சில் போடுவது சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அதற்கும் மேலாக வேறு சில ஓய்வூதியர் சங்கங்கள் டெல்லியிலே உள்ள பிரின்சிபல் பெஞ்சில் போடுவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. ஆகவே அவர்கள் பிரின்சிபல் பெஞ்சில் டெல்லியில் போட்டால், நாம் பெங்களூரில் போட்டால் இந்த வழக்கு அங்கு மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு உள்ளது என்பதையும் கருத்திலே கொண்டு, இப்படி பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு டெல்லியிலே உள்ள பிரின்சிபல் பெஞ்சில் நாம் வழக்கை தொடுப்பது என்று முடிவு செய்தோம். இந்த வழக்கில் நம்முடைய சார்பாக 4 மனுதாரர்கள். முதலாவதாக நம்முடைய அகில இந்திய சங்கம், ஆல் இண்டியா BSNL பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதன் சார்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். நம்ம சங்கம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி என்ற அடிப்படையில் முதல் மனுதாரராக இருக்கிறது. இரண்டாவது மனுதாரர் நம்முடைய அகில இந்திய தலைவர் தோழர் PS ராமன்குட்டி. மூன்றாவது மனுதாரர் நம்முடைய உதவி பொதுச் செயலாளர் தோழர் அனுபம் கௌர். நான்காவது மனுதாரர் நம்முடைய தோழர் V லதா, சென்னையிலே இருக்கிறார். ஆகவே 4 மனுதாரர்கள். எதிரி தரப்பில் மத்திய அரசு, அதன் சார்பாக நம்முடைய டெலிகாம் துறையினுடைய செயலாளர், அதை போன்று பென்ஷன் இலாக்காவினுடைய செயலாளர், அதை போன்று எக்ஸ்பெண்டிச்சர் இலாக்காவினுடைய செயலாளர் ஆகிய மூவரையும் எதிர்மனுதாரர்களாக நாம் சேர்த்திருக்கிறோம். இந்த 4 பேரில் முதலாவது நம்முடைய சங்கம். மற்ற 3 பேரை பொறுத்தளவில் ஒருவர் 2007க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர், மற்றொருவர் 2007க்கும் 2017க்கும் இடையில் ஓய்வு பெற்றவர், மூன்றாமவர் 2017க்கு பிறகு ஓய்வு பெற்றவர். அதிலும் குறிப்பாக ஏறக்குறைய 75,000 பேருக்கு மேல் ஒரே நாளில் ஓய்வு பெற்ற VRS 2019 என்ற அடிப்படையில் VRS எடுத்துக்கொண்டவர் தோழர் லதா. ஆகவே திட்டமிட்டு இந்த மூவரையும் நாம் சேர்த்திருக்கிறோம். இந்த மூவரில் ஒருவர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், 2 ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆகவே இப்படி பல்வேறு அம்சங்களை கணக்கிலே கொண்டு நாம் இந்த பெட்டிஷனை தாக்கல் செய்திருக்கிறோம். நம்முடைய பெட்டிஷன் ஏறக்குறைய 316 பக்கங்களை கொண்டது. அனெக்சரை பொறுத்தளவில் 49 அனெக்சரை நாம் சேர்த்திருக்கிறோம். ஆகவே அவை அனைத்தையும் படிப்பதற்கான பொறுமை இவையெல்லாம் இருக்காது என்ற காரணத்தினாலே தான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த தகவலை அளிக்கலாம் என்று மத்திய சங்கம் முடிவு செய்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கையில் நாம் பல உத்தரவுகளை கோடிட்டு காண்பித்து நம்முடைய நியாயத்தை விளக்கியிருக்கிறோம். ஒன்று, பென்ஷன் இலாக்கா 1989ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 5ஆம் தேதி வெளியிட்ட உத்தரவு. அரசு ஊழியராக இருந்து பொதுத்துறையில் அப்சார்ப் செய்யப்பட்டால் அவர்கள் அரசு பென்ஷனை தொடர்ந்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் உள்ள உத்தரவை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோன்று BSNL தொடங்குவதற்கு முன்பாக டெலிகாம் இலாக்கா 25/9/2000 அன்று கேபினெட் மெமோ தயார் செய்து அனுப்பியது. அந்த கேபினெட் மெமோவில் பாரா 4.4ல் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், all employees will be entitled to government scheme of pension or family pension even after their absorption. ரெண்டாவது பாயிண்ட் அதை சொல்கிறோம்னாக்க, the pension framework was made part of CCS pension rules
by amending Rule 37 using powers under Article 309 of the Constitution of India. ஆகவே அதில் கேபினட் நோட்டில் வாரா 4.4ல் 1வது பாயிண்ட்டும் 6வது பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை ஆதாரமாக காட்டுகிறோம். அதற்கு பிறகு பிஎஸ்என்எல் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பாக 2000 செப்டம்பர் 30 பென்ஷன் இலாக்கா வெளியிட்ட கெசட் நோட்டிஃபிகேஷன், அதன் அடிப்படையில் ரூல் 37A சிசிஎஸ் பென்ஷன் ரூலில் 37A என்ற பிரிவு சேர்க்கப்பட்டது. அந்த 37A கீழே உட்பிரிவாக இருக்கக்கூடிய 8 அதன் கீழே உள்ள எக்ஸ்பிளனேஷன், அதை போன்று உட்பிரிவு 22லிருந்து 24 வரை அவைகளை ஆதாரமாக நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அதே போல சப்ரூல் 9 அதற்கு பென்ஷன் இலாக்கா 2002 டிசம்பர் 20 விளக்கமாக கொடுத்ததையும் சுட்டிக்காட்டுகிறோம். அந்த விளக்கம் என்னவென்று சொன்னால், பிஎஸ்என்எல் நிறுவனத்திலிருந்து ஒரு ஊழியர் ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால் அவர் கடைசியாக வாங்கிய 10 மாத சராசரியில் சம்பள சராசரியில், அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் அவர் வாங்கிய ஐடிஏ சம்பளத்தின் 10 மாத சராசரியில் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 20/12/2002. அதையும் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அதே போன்று டிஓடியிலிருந்து பிஎஸ்என்எல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஊழியர்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் அப்சார்ப் செய்யப்படும் போது அவர்களுக்கு பிரசிடென்ஷியல் ஆர்டர் வழங்கப்பட்டது. அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் கிராஜுவிட்டி as per Rule 37A of CCS Pension Rules 1972 as amended from time to time. இது அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இந்த விஷயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை போன்று பிஎஸ்என்எல் நிறுவனம் அரசுக்கு நம்முடைய ஊதியத்தின் அதிகபட்சத்தில் மேக்சிமம் ஆஃப் த பே ஸ்கேல் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை வழங்கியிருக்கிறது. பொதுவாக வாங்குகிற சம்பளத்தின் அடிப்படையில் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் வழங்கப்படுவது என்பதுதான் விதி, அதுதான் மத்திய அரசு ஊழியர்கள். ஆனால் பிஎஸ்என்எல்லிலிருந்து இஓடிக்கு அவர்களுடைய சம்பள விகிதத்தின் அதிகபட்சத்தில் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசுக்கு பிஎஸ்என்எல்லிலிருந்து பென்ஷன் கான்ட்ரிபியூஷனாக அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அதை போன்று 2016 ஜூலை 20 டெலிகாம் இலாக்கா வெளியிட்ட உத்தரவு, அது மந்திரி சபை முடிவின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட உத்தரவு. அதன் அடிப்படையில் நம்முடைய ஓய்வூதியத்தின் முழுமையான பொறுப்பு கடமை வழங்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. 100% liability lies with the government of India. ஏற்கனவே 60-40 என்ற நிலைமை இருந்தது, மாற்றி அமைக்கப்பட்டு 27/2016 உத்தரவின்படி 100% liability அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதே போல பென்ஷன் இலாக்காவினுடைய 2/9/2008 6வது ஊதிய குழு அமுல்படுத்துவதற்கான உத்தரவை சுட்டிக்காட்டுகிறோம். அதே போல 6வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரை வெளியான பிறகு இந்த பரிந்துரைகள் பிஎஸ்என்எல் ஐடிஏ ஊழியர்களுக்கு பொருந்துமா என்ற சந்தேகம் டெலிகாம் இலாக்காவிற்கு எழுந்தபோது அதற்கு விளக்கம் பெறுவதற்கு பென்ஷன் இலாக்காவிற்கு கடிதம் எழுதியது. அந்த கடிதத்திற்கு பதிலாக பென்ஷன் இலாக்கா 2009 ஏப்ரல் 27 என்று டெலிகாம் இலாக்காவிற்கு பதில் அளித்தது. அந்த பதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிஎஸ்என்எல்
அப்சார்பிஸை பொறுத்தளவில் ரூல் 37A சிசிஎஸ் பென்ஷன் ரூல் அமுல்படுத்தப்படுவதினால் 6வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் பலவும் அமுல்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை பென்ஷன் இலாக்கா வழங்கியிருக்கிறார். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே தான் 2009 மே மாதம் 15ஆம் தேதி, அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆகிய தேதிகளில் டெலிகாம் இலாக்கா 6வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளின் பல அம்சங்களை பிஎஸ்என்எல் ஐடியா ஊழியர்களுக்கும் அமுலாக்குவதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அதற்கு பிறகு 2வது பே ரிவிஷன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பிஎஸ்என்எல்லில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு 1/1/2007 முதல் ஊதிய மாற்றம் செய்து 2009இல் டெலிகாம் இலாக்கா உத்தரவிட்டது. பிஎஸ்என்எல் ஊழியர்களை பொறுத்தளவில் ஊழியர் சங்கங்களோடு, அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் சங்கங்களோடு பிஎஸ்என்எல் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு கண்டு அதை டெலிகாம் இலாக்காவும் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் 2010 மே 7ஆம் தேதி பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கும் அதே 2வது ஊதிய கமிட்டியினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கும் ஊதிய மாற்றம் என்பது செய்யப்பட்டது. ஆனால் இவர்களோடு சேர்த்து 2007க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய மாற்றம் என்பது செய்யப்படவில்லை. ஆகவேதான் ஒரு அனாமலி உருவாயிற்று. 2007க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் புதிய ஓய்வூதியத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுவதும், 2007க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்கள், அதாவது டிசம்பர் 2006இல் ஓய்வு பெற்றாலும் கூட, ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் முன்பாக ஓய்வு பெற்றாலும் கூட அவர்கள் குறைவாக பென்ஷன் வாங்கக்கூடிய அவல நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இந்த அனாமல சிச்சுவேஷனை களைவதற்காக டெலிகாம் இலாக்கா ஒரு கேபினெட் மெமோ தயார் செய்து மந்திரி சபைக்கு அனுப்பி, மந்திரி சபையினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 15ஆம் தேதி 2007க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய மாற்றம் வழங்குவதற்கான உத்தரவு வெளியிடப்பட்டது. அந்த உத்தரவினுடைய பாரா 4.1ல் எக்ஸிஸ்டிங் பென்ஷன் ப்ளஸ் டிஏ ஆஸ் ஆன் 1/1/2007 இரண்டையும் சேர்த்து அதில் 30% வெயிட்டேஜ் கூட்டி எது வருகிறதோ அதுதான் புதிய பென்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்காது. அந்த உத்தரவினுடைய பாரா 4.4ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால், குறைந்தபட்ச ஊதியம் ஓய்வூதியம் 3500 ஆகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் 45,000 இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3500ம் 45,000ம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசு ஓய்வு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 3500, அதிகபட்சம் 45,000. அதே அளவீட்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெறுகிறவர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதைப்போல மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கும் பிஎஸ்என்எல் ஐடியா ஓய்வூதியர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஏதுமில்லை. சொல்லப்போனால் பல அம்சங்கள் இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். உதாரணமாக 10 ஆண்டுகள் சேவை முடித்தால் முழு பென்ஷன். அதே போல் 1/1/2006க்கு பிறகு கடைசி மாத சம்பளத்தில் பாதி பென்ஷன். அதே மாதிரி கிராஜுவிட்டியின் உச்சவரம்பு 6வது ஊதிய குழுவுக்கு பிறகு 10 லட்சம், 7வது ஊதிய குழுவுக்கு பிறகு 20 லட்சம். 1/1/2006க்கு பிறகு புதிய கம்யூட்டேஷன் டேபிள். அதே போல் சேவையில் இருக்கக்கூடிய ஊழியர் இறந்தால் அவருடைய குடும்பத்திற்கு குடும்ப பென்ஷன் என்ஹான்ஸ்டு அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். அதே போல்
80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் அடிஷனல் பென்ஷன், அதே போல் சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி. பிஎஸ்என்எல் சேவையிலே பணிபுரிகிற வரை அந்த ஊழியர்களுக்கு சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், the pension of BSNL IDA pensioners or family pensioners is being paid from central civil estimate on par with the central government pensioners. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதைப் போலத்தான் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது என்ற அடிப்படையில் இந்த சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கப்படுகிறது. அதே போல் டியூவல் ஃபேமிலி பென்ஷன், மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் சிவில் சர்வீஸுக்கு வந்தாங்கன்னா மிலிட்ரியில் ஒரு ஃபேமிலி பென்ஷன், சிவில் சர்வீஸில் ஒரு ஃபேமிலி பென்ஷன். அதே போல் விடோ டாட்டர், டைவர்ஸ் டாட்டர் அல்லது ஹேண்டிகேப்டு இவர்களுக்கு வயது வரம்பின்றி ஃபேமிலி பென்ஷன், குடும்ப பென்ஷன் வழங்குவது, இவை அனைத்தும் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கும் பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்களுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதே போல 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு பென்ஷன் இலாக்கா 4/8/2016 என்று 2 உத்தரவுகளை வெளியிட்டது. ஒன்று 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு, இரண்டாவது 2016க்கு பின்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு. அதே போல மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு சிடிஏ அடிப்படையில் சம்பளம் கொடுப்பதின் விளைவாக அவர்களுக்கு இந்த ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்தலாம். ஆனால் பிஎஸ்என்எல் ஐடிஏ சம்பளத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு வழங்க முடியாது என்று சொல்லக்கூடிய வாதம் பொருத்தமற்றது என்று தெளிவாக்குகிறோம். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமும் 1/1/89க்கு 1989க்கு பிறகு துவங்கப்பட்டாலோ அல்லது எந்த ஒரு பதவி உயர்வு 1/1/1989க்கு பிறகு வழங்கப்பட்டாலோ அவர்களுக்கு ஐடிஏ சம்பளம்தான் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 1990ஆம் ஆண்டு மே திங்கள் 3ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் 1990 ஜூன் 12ஆம் தேதி அன்று உத்தரவு வெளியிட்டது. ஆகவே பொதுத்துறையாக மாறிய பிறகு ஐடிஏ சம்பளத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்பது மேண்டேட்டரி. ஆகவே அதை காரணம் காட்டி இந்த ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்த முடியாது என்று சொல்வது ஏற்புடைய வாதம் அல்ல என்பதை நாம் நம்முடைய மகஜரில் தெளிவாக்குகிறோம், பெடிஷனில் தெளிவாக்குகிறோம். அதே மாதிரி இன்னொரு அம்சம் என்ன சொல்கிறோம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு சொன்னால் there are 3 components apart from pension, gratuity and commutation. Gratuity and commutation மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போலத்தான் பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போது 3/2 மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும் போது பென்ஷனை மட்டும் அந்த அடிப்படையில் வழங்க முடியாது என்று சொல்வது அது எந்த அடிப்படையிலும் நியாயம் இல்லை. there is no logic, there is no rational என்று நாம் தெளிவாக சொல்லுகிறோம். அதே போன்று நமக்கு கிராஜுவிட்டி என்பது சிசிஎஸ் பென்ஷன் ரூல் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஆனால் மற்ற பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு கிராஜுவிட்டி எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 2 அடிப்படையான வித்தியாசங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய துறையில் டிஓடியில் பிஎஸ்என்எல்ல சேர்த்து ஒரு 38 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காருன்னா அதிகபட்சமாக 33 வருஷம் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் சிசிஎஸ் பென்ஷன் ரூல் பிரகாரம். ஆகவே அவர் கடைசியாக சம்பளம் ப்ளஸ் டிஏல 16 பெருக்கி கிராஜுவிட்டி கொடுத்துருவாங்க.
ஆனால் மத்திய பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே ஒருவர் ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய சம்பளத்தை 26 வகுத்து 15 பெருக்கி அதற்கு பிறகு எந்த விதமான சீலிங்கும் இல்லாமல் 38 வருஷம் அவர் சர்வீஸ் போட்டிருக்காருன்னா 19 வருஷம் அல்லது 38 அரை மாதம் அவருக்கு பென்ஷனாக வழங்கப்படும். ஆகவே சாதாரணமாக மற்ற பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து ஓய்வு பெறுகிறவர்களை விட பிஎஸ்என்எல் நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெறுகிறவர்கள் மிக குறைவாக கிராஜுவிட்டி வாங்குகிறார்கள். உதாரணமாக நாம் நம்முடைய மனுதாரராக இருக்கக்கூடிய தோழர் PS ராமன்குட்டிக்கு 91,674 ரூபாய் கிராஜுவிட்டி குறைவாக கிடைத்திருக்கிறது கம்பேர் டு அதர் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். அதே மாதிரி இன்னொரு அடிப்படையான விஷயத்தை நம்ம சொல்லுவது என்னவென்று சொன்னால், நம்ம பென்ஷன் ரிவைஸ் ஆகாதனால குறைவான பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இவர் பிஎஸ்என்எலுக்கு வராம அரசு ஊழியராகவே மத்திய அரசு ஊழியராகவே தொடர்ந்திருந்தால் 1/1/2016 எவ்வளவு கிடைத்திருக்குமோ அல்லது 1/1/2017 எவ்வளவு கிடைத்திருக்குமோ அதை விட குறைவாக வாங்குகிறார்கள். உதாரணமாக நம்முடைய இரண்டாவது அப்ளிகன்ட் தோழர் ராமன்குட்டிக்கு ஒரு மாதத்திற்கு 1,677 ரூபாய் குறைவாக கிடைக்கிறது கம்பேர் டு ஹிஸ் கவுண்டர் பார்ட் இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பென்ஷனை மாற்றாதனால குறைந்தபட்ச பென்ஷன் என்பது மாற்றப்படாமல் இருக்கிறார். 1/1/2007 3,500 சொன்னாங்க. 2011 மார்ச் 15 ஆர்டர் பிரகாரம் அதே தான் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் 1/1/2016 முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 என்று அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் பிஎஸ்என்எல் ஓய்வு பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 3,500 தான் என்று சொல்லுகிறார்கள். 3,500க்கு நீங்கள் ஐடிஏவை சேர்த்தால் கூட, டியர்னஸ் ரிலீஃபை சேர்த்தாலும் கூட 1/1/2017 மத்திய அரசு ஓய்வூதியரை விட நாம் 1,317 ரூபாய் குறைவாக பெறுகிறோம். சரி, குறைஞ்சபட்ச பென்ஷனில் இருக்காங்களா நம்ம ஆளுங்க அப்படின்ற கேள்வி வரும். இருக்கிறார்கள். அதாவது ரொம்ப லோயர் கிரேட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, மிக குறைந்தமான சர்வீஸ் இருந்தவங்க, குறிப்பாக டிஎஸ்எம் ஸ்டேட்டஸ்லேருந்து ரெகுலரைஸ் ஆனவங்க, அப்படி இருக்கிறவர்களுக்கு குறைகிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஓய்வூதியர்கள் 3,500 குறைந்தபட்ச பென்ஷனில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஓய்வூதிய மாற்றம் இல்லாததின் காரணமாக மத்திய அரசு ஓய்வூதியர்களை விட பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்கள் மாதம் 1,317 ரூபாய் 1/1/2017 குறைவாக பெறுகிறார்கள். ஆகவே ஓய்வூதிய மாற்றம் என்பது அவசியமாகிறது என்று சொல்லுகிறோம். இன்னொரு வாதம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் பிஎஸ்என்எல்ல அப்சார்வ் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் அன்றைய தேதியிலிருந்து நீங்கள் அரசு ஊழியர் என்ற அந்தஸ்தை இழக்கிறீர்கள். யூ சீஸ் டு பி a government servant on the date of absorption என்று 37A உபவிதி 4 கோடிட்டு காண்பித்து சொல்லப்படுகிற ஒரு வாதம். ஆனால் இந்த வாதமும் சரியல்ல என்று நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதை போன்ற ஒரு ப்ரொவிஷன் 1987 மார்ச் 5 பென்ஷன் இலாக்கா வெளியிட்ட உத்தரவில் இருந்தது. இதே மாதிரி தான். ஆனால் அந்த பாரா 4 53/1987 டிஓபி PNW உத்தரவின் பாரா 4 உச்சநீதிமன்றம் 1995 டிசம்பர் திங்கள் 15 ஒரு தீர்ப்பின் மூலம் அதை நிராகரித்து விட்டது. The Supreme Court of India has quashed para 4
of 5/3/1987 ஆர்டர். ஆகவே அந்த வாதமும் பொருத்தமற்றது. இந்த உத்தரவுக்கு பிறகு 30/6/1990 பென்ஷன் இலாக்கா அந்த உத்தரவை ஏற்று உத்தரவும் வெளியிட்டிருக்கிறார். அதே போல நாம் சொல்லக்கூடிய இன்னொரு வாதம், ஒருவர் அரசு ஊழியனாக இருந்து பொதுத்துறையில் இணைகிறார், அப்போது புரோராட்டா பென்ஷன் ஆப்ஷன் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும், அல்லது பென்ஷனுக்கு பதிலாக எனக்கு 100% கம்யூட்டேஷன் கொடுத்து விடுங்கள் என்று ஆப்ஷன் கொடுத்தாலும், அந்த இரண்டு பிரிவினருக்கும் ஓய்வு பெற்ற 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய முழு பென்ஷன் ரெஸ்டோர் செய்யப்படுகிறது. ஆனால் பிஎஸ்என்எல் ஊழியர்களை பொறுத்தளவில் புரோராட்டா பென்ஷனுக்கு ஆப்ஷன் கிடையாது, 100% கம்யூட்டேஷனுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் கம்பைன்டு சர்வீஸில் அரசு பென்ஷன். ஆகவே எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு இதை தவிர கிடையாது. ஆனால் புரோராட்டா பென்ஷன்தாரர்களுக்கு அல்லது 100% கம்யூட்டேஷன்தாரர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பென்ஷன் முழு பென்ஷன் கொடுப்பது மட்டுமல்லாமல் ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஓய்வூதிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு இருக்கிறார். குறிப்பாக ஒரு வழக்கு சென்றது. கணேசன் என்பவர் தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சென்னை சிஐடியில் ஒரு வழக்கு தொடுத்தார். அவர் ஏற்கனவே ஒரு அரசு ஊழியராக இருந்து அதை ராஜினாமா செய்துவிட்டு பல மாதங்களுக்கு பிறகு பிஹெச்ஐயில் போய் ஜாயின் பண்ணார். 100% கம்யூட்டேஷன் வாங்கினார். அதற்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு பென்ஷன் வேணும்னு கேட்டார், கேஸ் போட்டார். சென்னை சிஐடி அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. அவர் மேல்முறையீடு செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு. சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு சாதகமான தீர்ப்பை அளித்தது. அதற்கு மேல்முறையீடு அரசு சென்றது உச்சநீதிமன்றத்திற்கு. அதிலும் அவருக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்பட்டது. மீண்டும் ரெவ்யூ பெட்டிஷனை அரசு மேற்கொண்டது உச்சநீதிமன்றத்தில். ரெவ்யூ பெட்டிஷனும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஆகவே அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2017 ஆண்டு ஜூன் திங்கள் 23 பென்ஷன் இலாக்கா உத்தரவு வெளியிட்டது. அந்த உத்தரவுப்படி 100% கம்யூட்டேஷன் வாங்கியிருந்தாலும் பென்ஷனுக்கு பதிலாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஃபுல் பென்ஷன் வித் அட்டெண்டன்ட் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் 7 CPC ரெக்கமெண்டேஷன். ஆனால் அந்த தீர்ப்பு வருகிற போது அவர் உயிரோடு இல்லை, கணேசன் உயிரோடு இல்லை. ஆனால் அதை இன்றைக்கு பலரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இலாக்காவிலே பணியாற்றி டிசிஐலுக்கு போனவர்கள், 100% கம்யூட்டேஷன் வாங்கியவர்கள் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாதம் என்பது சரியல்ல, கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வாதம் சரியல்ல என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். அதே போல் நாம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதியிருக்கிறோம் டெலிகாம் நிர்வாகத்திற்கும் பென்ஷன் இலாக்காவிற்கும். சொல்லப்போனால் 2015 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பல கடிதங்களை பல டசன் லெட்டர்ஸில் எழுதியிருக்கிறோம். குறிப்பாக பென்ஷன் இலாக்காவுக்கு 12/2/2019 நாம் ஒரு கடிதம் அனுப்பினோம். டெலிகாம் இலாக்காவும் டீலிங்கிங் பென்ஷன் ஃப்ரம் பே ரிவிஷன் என்ற அடிப்படையில் ஓய்வூதிய மாற்றத்திற்கான அனுமதியை பென்ஷன் இலாக்காவிடம் கேட்டது. அதற்கு பதிலாக பென்ஷன் இலாக்கா 2019 மார்ச் 8 டெலிகாம் இலாக்காவிற்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அதனுடைய நகல் நம்முடைய சங்கத்திற்கும் அனுப்பப்பட்டது. அதில் நாம் எழுதிய கடிதத்தை அட்டாச் பண்ணியும் நீங்கள் கான்க்ரீட் ப்ரப்போசல் அனுப்புங்க, பென்ஷன் ரிவிஷனுக்கான கான்க்ரீட் ப்ரப்போசலை அனுப்புங்க என்று பென்ஷன் இலாக்கா டெலிகாம் இலாக்காவிடம் அந்த கடிதம் மூலமாக கேட்டது. ஆனால் டெலிகாம் இலாக்கா அதற்கு உரிய பதிலை பென்ஷன் இலாக்காவிற்கு அனுப்பவில்லை. அதே போன்று உச்சநீதிமன்றத்தினுடைய 3 தீர்ப்புகளை நகாரா தீர்ப்பு உட்பட நாம் நம்முடைய பெட்டிஷனில் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல்
மேற்குறிப்பிட்ட பல அம்சங்களின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்களும் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த இரண்டு பகுதி ஓய்வூதியர்களையும் பிரிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் 14க்கு முரணானது என்று நம்முடைய வாதத்தை வைக்கிறோம். அதே போல நாம் இதே பிரின்சிபல் பெஞ்ச் சிஏடி நியூ டெல்லியினுடைய ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுகிறோம். 2007 ஜூன் 4ஆம் தேதி இக்பால் சிங் பேதி வர்சஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அந்த வழக்கில் இதே டெல்லி சிஏடி கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் 2017 மார்ச் 6ஆம் தேதி உறுதி செய்திருக்கிறார். ஆகவே அந்த தீர்ப்பையும் நாம் கோடிட்டு காண்பிக்கிறோம். அதே போல பிஎஸ்என்எல் ஊதிய மாற்றத்தின் அடிப்படையில் தான் ஓய்வூதிய மாற்றம் செய்யப்படும் என்பது ஒரு தவறான வாதம். ஏனென்று சொன்னால் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் என்பது பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்தது. ஆனால் பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்தை பொறுத்தளவில் மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்கப்படுவதின் காரணமாக பிஎஸ்என்எல் நிதி ஆதாரத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இரண்டையும் சேர்ப்பது என்பது சரியல்ல என்ற வாதத்தையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே இப்படி பல்வேறு அம்சங்களை நம்முடைய பெட்டிஷனில் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இறுதியாக நாம் 3 கோரிக்கைகளை இந்த நீதிமன்றத்தின் முன்பாக வைத்திருக்கிறோம். ஒன்று என்னவென்று சொன்னால், declare that the members of the applicant association are entitled to parity with central government pensioners in the matter of revision of pension on the same yardstick as granted to central government pensioners. ஓய்வூதிய மாற்றத்தை பொறுத்தளவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவியுங்கள். இரண்டாவது, direct the respondents to revise the pension of the members of the applicant association in terms of the recommendation of 7th CPC. இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு 7வது ஊதியக் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஓய்வூதிய மாற்றத்தை மாற்றி அமைக்க நீங்கள் எதிர்மனுதாரர்களுக்கு ரெஸ்பாண்டன்ஸுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறோம். மூன்றாவது, direct respondents to dealing the issue of revision of pension from pay revision for absorbee pensioners of BSNL. டிஓடியிலிருந்து பிஎஸ்என்எலுக்கு அப்சார்வ் செய்யப்பட்ட ஊழியர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பென்ஷன் மாற்றத்திற்கு சம்பந்தம் இல்லை என்றும் அதை டீலிங் செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறோம். கடைசியாக, pass such other orders as may be deemed fit and proper in the facts of the present case. வேறு என்ன உத்தரவிட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த உத்தரவை வெளியிட வேண்டும் என்று நாம் கோரியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பெட்டிஷனில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த கோரிக்கை என்பது இன்று உருவானதல்ல நண்பர்களே. 2013 நவம்பரில் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நம்முடைய மத்திய செயற்குழு, அப்போதுதான் டாக்டர் மன்மோகன் சிங் 7வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று செப்டம்பரில் அறிவித்திருந்தார். அதை ஒட்டி 2 மாதங்களில் நடைபெற்ற நம்முடைய மத்திய செயற்குழு அன்றைக்கே ஒரு கிளியர் விஷனோட நாம் தெளிவாக 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரையை பிஎஸ்என்எல் ஐடிஏ ஓய்வூதியர்களுக்கும் அமுல்படுத்த வேண்டும், பிட்மென்ட் ஃபார்முலா என்று கோரிக்கை வைத்தோம். 2014 ஏப்ரல் மாதம் சென்னையிலே நடைபெற்ற மத்திய செயற்குழுவில் இதற்கான
மகஜரை கூட சமர்ப்பித்தோம். மத்திய செயற்குழுவுடைய ஒப்புதலோடு நாம் 7வது ஊதியக்குழுவிற்கு அனுப்பினோம். 7வது ஊதியக்குழு பெங்களூருக்கு விஜயம் செய்தபோது இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தோழர் கங்காதர் ராவ் நம்முடைய அமைப்பின் சார்பாக ஓரல் எவிடன்ஸ் கொடுத்தார். அதற்கு பிறகு நடைபெற்ற எல்லா மத்திய செயற்குழுக்களிலும், பெங்களூர் அகில இந்திய மாநாட்டிலும், புவனேஸ்வர் அகில இந்திய மாநாட்டிலும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை இது. ஆகவே இந்த கோரிக்கை புதிதல்ல. ஜனநாயக ரீதியாக அகில இந்திய மாநாடுகள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட கோரிக்கை. அடுத்து நம்முடைய மத்திய செயற்குழு கன்னியாகுமரியிலே நடைபெற்ற போது கடைசி கட்டமாக நாம் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று முடிவெடுத்தோம். அந்த கடைசி கட்டம் இப்போது வந்துவிட்டது. ஆகவே தான் நாம் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் நண்பர்களே. ஆகவே இந்த கோரிக்கையை அடைவதற்கு வேறு வழியில்லை என்ற காரணத்தினால்தான் கடைசியாக நீதிமன்ற கதவுகளை தட்டுவது என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை. இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட கடைசியாக தட்டக்கூடிய இடம் நீதிமன்றத்தின் கதவுகள் தான். ஆகவே நீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்கிறோம். நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறது நாம் உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் மிக தெளிவாக தெரியும், இந்த வழக்கு சிஏடியோடு நிற்கப் போவதில்லை. எந்த ஒரு கட்சி வெற்றி பெற்றாலும் எதிர்க்கட்சி மேல்முறையீட்டுக்கு செல்லும். அது உச்ச நீதிமன்றம் வரையில் செல்லும். இன்னும் சொல்லப்போனால் ரெவ்யூ பெட்டிஷன், குரேட்டிவ் பெட்டிஷன் வரைக்கும் செல்லும். காலதாமதம் ஆகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை போன்று ஏராளமாக பணம் செலவு செய்ய வேண்டும் என்பதும் அதற்கும் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. இதை அனுபவிப்பதற்கு நாம் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததியினர், ஃபியூச்சர் ரிட்டையரீஸ் வில் பி என்ஜாயிங் தட் ஃப்ரூட். ஆகவே இதுதான் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். நக்கரா அன்றைக்கு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய சொன்னால் பென்ஷன் ரிவிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே போல தோழர் கணேசன் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் 100% கம்யூட்டேஷன் வாங்கி ஓய்வு பெற்றவர்களுக்கு திரும்ப ஓய்வூதியம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுவும் ரிசைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து பொதுத்துறையில் போய் ஜாயின் பண்ணி 15 வருஷம் கழித்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது. அதுவும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மாற்றம் என்று சொன்னால் இதை நமக்கு மறுப்பதற்கு எந்த அடிப்படையும் நியாயமும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே இந்த வழக்கிலே வெற்றி பெறுவது என்பது உறுதிதான். ஒருவேளை ஒரு முறை நாங்கள் நம்முடைய டிடிஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திரு எஸ்கே ஜெயின் அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிற போது நக்கரா தீர்ப்பை சுட்டி காட்டினோம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்களும் ஒரு வழக்கை போடுங்கள், தொடர் கங்காதராவ் நீங்களும் இன்னொரு நக்காராவாக மாறுங்கள் என்று அவர் வேடிக்கையாக கூட சொன்னார். ஆனால் அது இன்றைக்கு நிஜமாகி இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய மத்திய சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நிச்சயமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படியும். ஒன்று, ஒரு விமர்சனம் பெங்களூர் கேட்டில் போட வேண்டாம், பிரின்சிபல் பெஞ்சில் போட வேண்டும் என்ற கருத்து வந்தது. அந்த கருத்தை, விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மத்திய சங்கம். அதே போன்று வழக்கு தொடுத்தால் 2017க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள், 2017க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் என்று நம்முடைய சங்க உறுப்பினர்களை இரு கூறாக பிரித்து விடுவார்கள் என்ற ஒரு விமர்சனம் கூட வந்தது. அதையும் மனதிலே கொண்டுதான் 2017க்கு பிறகு ஓய்வு பெற்றவரை, அதிலும் குறிப்பாக 31/1/2020 விஆர்எஸ்ஸில் சென்ற ஒருவரை நாம் மனுதாரராக சேர்த்திருக்கிறோம். அதுவும் வழக்குரைஞருடன் ஆலோசித்த பிறகு அவருடைய கருத்தையும் மனதிலே வாங்கி இதை சேர்த்திருக்கிறோம். ஆகவே விமர்சனங்களை
உரிய முறையில் மத்திய சங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சரியான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு இறுதியாக இந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். இந்த வழக்கு 18ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் அட்மிஷனுக்கு வரலாம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே அது அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இறுதியாக நாம் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.